ரிப்போர்ட்டர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் ஒரு சந்தோஷமான நிமிஷம் டக்குன்னு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு அவரும் மாறும். அந்த சுச்சுவேஷனுக்கு சோகம் சந்தோஷம் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ இந்த விஷயம் ஏன்னா பல விஷயங்களில் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை சந்திக்கிற தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா பத்திரிகையாளர்கள் தொழில். ஸோ அதனால் கதையும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சுது. பல திருப்பங்கள் பல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அமைஞ்சது. ரொம்ப கம்ப்ளீட் ஃபில்மாக வந்திருக்கு. நாங்களே பார்த்து ஒரு சந்தோஷப்படுற ஃபில்மாக வந்திருக்கு. ஒரு மெயின் ஒரு ரொம்ப பலமாக இருக்க ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக். அந்த ஹாரிஸ் ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெடிமேடாக ஒரு 10-15 கம்போஸ் பண்ணிட்டு ஒரு டியூன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே இந்த ஒரு படம் புக் ஆனவொன்னே ஓகே இந்த டியூனை வச்சுங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஃபுல் கதையை கேட்டு அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் கேட்டு அந்த சீன் எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடியுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேட்டு ரொம்ப அதுக்கப்புறம் யோசித்து அவர் பல கேள்விகள் கேட்பார். இதெல்லாம் பண்ணி கடைசியில் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு பண்ணுற ஒரு விஷயம் அவர்கிட்ட. அதனால தான் அந்த படத்தில் வந்து பல விதமான ஒரு சாங்ஸ் ஒரு ஃபாஸ்ட் நம்பர் அது மாதிரி வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் ரிச்சர்ட் நாதன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சிவாஜி வரைக்கும் ஒரு அசிஸ்டண்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அங்காடி திருப்பண்ணார் அவர் பண்ணியிருக்காரு. ஆண்டனியோட ஒரு எடிட்டிங் ஆண்டனியோட எடிட்டிங் ரொம்ப அந்த படத்தை இன்னும் வேகமாக ஃபாஸ்ட்டாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தது. லிரிக் ரைட்டர்ஸ்லையும் நம்ம வெரைட்டி இருக்கணும். ஏன்னா கதை ஒரு பல விதமான விஷயங்களை களத்தில் போடுறதுனால ஒரு விஜய் மதன் கார்கி கபிலன் விவேகா இவங்களோட லிரிக்ஸ் வெரைட்டி கொடுத்து பார்த்தீங்கன்னா விவேகாவோட லைன் வந்து கொலம்பஸ் கனவிலும் காணாத ஒரு இடம் அப்படின்றப்போ அது வேறு விதமான ஒரு லொக்கேஷன் பார்க்கணும் அப்படின்னு அது தூண்டுதலாக இருந்தது. ஸோ அந்த சாங் நாங்கள் நார்வேயில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் கிரணோட ஆர்ட் டைரக்ஷன். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல டீம் அமைஞ்சது. அதுதான் ஒரு நல்ல ஒரு இளைஞர் பட்டாளம்ல எல்லா விஷயத்துக்கு இப்போ நார்வேல பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் மலை மேலே ஏறி அது எல்லாம் கேமராலாம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஜீவாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 10 கிலோ முதல்ல சுமந்துட்டு மேலே ஏறினார். ஏன்னா அங்கே வந்து ஒரு நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கேமரா இதெல்லாம் தூக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணார். அஜ்மல் வந்து ரொம்ப அருமையாக ஒரு துடிப்பான இளைஞரான ஒரு ரோலில் பண்ணியிருக்காரு. கார்த்திகா சொல்ல வேணாம், பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். என்னென்ன ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இடத்துக்கு என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ ரொம்ப கரெக்டாக அதை பண்ணுவாங்க. நம்மளோட வேலை என்ன இருக்கணும், கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள், அது மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா பியாவுக்கு வந்து அது வரைக்கும் அவங்க பண்ண படத்துலேயே ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களை தவிர மிஸ்டர் பிரகாஷ் ராஜ், மிஸ்டர் கோட்டா ஸ்ரீனிவாஸ் ராவ், ஜெகன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் டீமாக இந்த படத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு RS இன்ஃபோடெயின்மெண்ட்டில் மிஸ்டர் குமார் அண்ட் ஜெயராமன் ப்ரொடியூசர்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி டீம் அமைஞ்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாத்தையும் ஒரு கடைசியாக இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெட் ஜெயின் மிஸ்டர் உதயநிதி இருக்கிறதுனால இந்த படம் ஒரு உலகளவில் பல விதமாக நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி. தயாரிப்பாளர் திரு குமார் சார் அவர்களுக்கும், ஜெயராம் அவர்களுக்கும், இயக்குனர் திரு KV ஆனந்த் சார் அவர்களுக்கும், ஹோல் டீம் ஆஃப் கோ அதுக்கு ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். போன வருஷம் வந்து 4 படம் ரிலீஸ் பண்ணோம். அந்த 4 படமுமே சூப்பர் ஹிட்டு. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து இந்த RS இன்ஃபோடெயின்மெண்ட் தான். வினை தாண்டி வருவாய் மூலம் ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணது உடனே வந்து குமார் சாரும் KV ஆனந்த் சாரும் வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, சாங்ஸ் எங்களுக்கு போட்டு காட்டினாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஐ விஷ் த ஹோல் டீம். ஜீவாக்கே தெரியாது, நான் அவர்கிட்ட சொன்னதில்லை. நான் நடிக்க வர்றதுக்கு ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து ஜீவா தான். அவருடைய SMS படம் பார்த்துட்டு தான் நான் வந்து ராஜேஷ் சார் போய் மீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது. அண்ட் ஹாரிஸ் சார் இருக்கார். சாங்ஸ் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி பெரிய ஹிட். ஸோ கடைசியாக உங்கள்கிட்ட வந்திருக்கோம். நீங்கள் தான் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த படத்துடைய கதைக்களமே நீங்கள் தான், இந்த படத்தோடைய ஹீரோவும் நீங்கள் தான். ஸோ இதை வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் நீங்கள் தான். சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. வணக்கம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே உட்காந்துருந்தவன் தான் நானும். கதைகள் எழுதும்போது நாங்கள் வந்து பத்திரிகைகளில் நிறைய ஆர்டிகல்ஸும் பண்ணியிருக்கோம். கல்கிக்காக மாவட்டமாக போய் மக்களை சந்தித்து அவங்களுடைய குறை நிறையெல்லாம் கேட்டு ஆர்டிகல்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நிருபராக ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு பத்திரிகையில் என்னென்ன வேலைகள் இருக்குன்றது தெரியும். அந்த சமயத்தில் சில சந்தர்ப்பங்களில் KV ஆனந்த் சார் ஒரு ஃபோட்டோகிராஃபர் எங்கள் கூட வந்திருக்காரு. ஸோ ஒரு
ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர், ஒரு ப்ரெஸ் ஜேர்னலிஸ்ட், 2 பேருக்கு இருக்கிற உறவு, அவங்க சந்தித்த சவால்கள், அது அவங்களுக்கு கிடைச்ச சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள், இது எங்களுக்கு காமனாக கிடைச்ச சில அனுபவங்கள், இதெல்லாம் ஒரு பின்னணியாக வச்சு ஒரு விறுவிறுப்பான சினிமாவாக பண்ணணும், திரைக்கதையாக பண்ணணுன்றது முடிவு பண்ணணும். பேச பேச அதில் கதைகளில் கேரக்டர்ஸ் தயாரான உடனே அந்த கேரக்டர்ஸே கதையை அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போனாங்க. அதனால் இது எங்களை பற்றின படம், உங்களை பற்றின படம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். எல்லா கட்டத்திலையும் நாங்கள் நினச்சி எழுதினதை அப்படியே பிரமாதமாக திரைக்கு கொண்டு வந்திருக்கிறதுல டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. நடித்தவங்க நாங்கள் நினச்ச கேரக்டர்ஸ் அப்படியே அந்த அளவுக்கு உயிர்ப்போட கொண்டு வந்திருக்காங்க வெளியில். அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. முழுமையான சுதந்திரம் கொடுத்து இந்த படத்தை இந்த அளவுக்கு உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்தவங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் உங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் சென்ற 2 கேவி ஆனந்த் சாருடைய படங்களை போலவும் இதுவும் வெற்றி படம் அமையணும்னு வேண்டுகிறோம். வணக்கம். கேமராமேன் எப்படிப்பட்ட சவால்களை சந்தித்தான் அப்படின்றதுக்கான நேரடியான அனுபவம் உள்ள ஆனந்தும், கூட இருந்து சாட்சியாக இருந்த நாங்களும் இந்த கதையை உருவாக்கியிருக்கிறோம். எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக வந்திருக்கு. அயன் படத்துக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் கொடுத்து மாபெரும் வெற்றி படமாக மாற்றினீங்க. அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிற இந்த வேலையில் இந்த படத்துக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்து இதை வெற்றி படமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். சங்கர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன, கேவி ஆனந்த் சார் கிட்ட ஒரு பாடலாசிரியர் புதுசாக இருக்காரு, அவர் பாடல் பண்ணுறாரு, நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திங்க உங்களோட படத்துலன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் முதல் வாய்ப்பு எனக்கு. திருப்பி ஹாரிஸ் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு கேவி ஆனந்த் சார் கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங். இந்த படத்தில் 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். ஒரு பாடல் ஏனோ குவியமிலா ஒரு காட்சி பேழை அப்படின்ற பாடல், இன்னொரு பாடல் நெற்றி பொட்டில் பற்றிய எண்ணம்னு ஒரு பாடல். இதில் 2 பாடலுமே ரொம்ப வித்தியாசமான களங்களில் வர பாடல். ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் ஹாரிஸ் சாரோட மியூசிக் ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா அவர் எப்போவுமே ஒரு நல்ல தமிழ் சொற்கள்னா அவரோட பாடல்களில் இருக்கும். எனக்கு இந்த தமிழ் வளர்ச்சி துறை மாதிரி அதாவது ஒரு இதில் பதவி ஏதாவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு விருதுலாம் கொடுப்பேன் நான். அவர் ரொம்ப நல்ல தமிழ் சொற்கள் அவரோட பாடல்கள்லாம் அங்கங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பாட்டுக்கு கேவி ஆனந்த் சார் சிச்சுவேஷன் சொன்னப்போ இது மாதிரி ஒரு புகைப்பட கலைஞனோட காதல், அது ஒரு இனிமையான குழப்பங்கள், ஒரு ரொம்ப சுகமான வழிகள், இதெல்லாத்தையும் பதிவு பண்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உங்கள எத்தனை பேருக்கு உங்க அலுவலகத்துக்குள்ளேயே ஒரு காதல் வந்திருக்கிறத நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியல, எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு புகைப்பட கலைஞனோட ஒரு காதலை சொல்லும் போது அதுக்கான வார்த்தைகள்லாம் புதுசா ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணப்பதான் இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இந்த கான்செப்டை கொண்டு வரலாம், இந்த ஃபோக்கஸ்ன்ற கான்செப்டை கொண்டு வரலாம். ஏன்னா எதுவுமே தெளிவா இல்லாத ஒரு நிலையை சொல்லும் போது ஃபோக்கஸ் ஒரு நல்ல ஒரு சிமிலியா இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு ஓமையா இருந்துச்சு. ஸோ அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்கான தமிழ் வேர்ட் குவியம்ல இருந்து எடுக்கலாம். குவியம் இல்லா ஒரு காட்சி பேழை, எல்லாமே ஃபோக்கஸ் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி அந்த பாடல் வந்துச்சு. அந்த வரியை கேவி ஆனந்த் சாரும் ஹாரிஸ் 2 பேருமே உடனே ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப பிடிச்சி ஒத்துக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு தான் நான் அதை தேங்க் பண்ணணும். அந்த பாடல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய ரெஸ்பான்ஸ், இந்த பாடல் வெளியிட்டதுல இருந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த பாடலுக்கு. அப்புறம் இந்த படத்துல இருக்கிற மித்த பாடல்கள் எல்லாத்துக்குமே. இந்த படத்துல கபிலன் ஒரு பாடல் பண்ணியிருக்காரு, கலகல காலா கேங்ட்டு ஒரு பாடல், அதுலயும் ரொம்ப நல்ல வரிகள்லாம் கொடுத்திருக்காரு. பல்முடைத்த மின்னல் போல் சிரிப்போம்ன்ற மாதிரியான வரிகள்லாம். ஸோ எல்லா பாடல்லுமே பா விஜய் அவருடைய பாடல்ல வெண்பனியோன்ற பாடல்ல, அப்புறம் அகநகன்ற பாடல்ல பிராண்ட் நேம்ஸ் வச்சுக்கிட்டு, இன்டர்நேஷனல் பிராண்ட் நேம்ஸ் வச்சுக்கிட்டே ஃபுல் பாடலையும் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் விவேகா அமளி துமளின்ற பாடல், எல்லா பாடல்களுமே இந்த இசை ரசிகர்களுக்கும் தமிழ் பாடல் வரிகளை ரசிக்கிற எல்லாருக்குமே இந்த படத்தோட இசை குறுந்தகடு ஒரு நல்ல ஒரு விருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இதுல வாய்ப்பு கொடுத்த கேவி ஆனந்த் சாருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இந்த கோ டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் இதே மாதிரி நாங்கள் எங்கள் நிறுவனம் ஃபர்ஸ்ட் மூவி வினை தாண்டி வருவாயை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி எல்லார்ட்டையும் உங்கள் முன்னாடி இருந்திருந்தோம். படத்தை பெரிய ஹிட் ஆக்குனீங்க. இப்போ திரும்பவும் அடுத்த படம் நல்ல குவாலிட்டியோட, நல்ல கான்செப்டோட, பெரிய டீம், அதுக்கு ஈக்குவலாக பெரிய டீம் அவங்கள வச்சு திரும்பவும் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். பட் வித்தியாசம் லாஸ்ட் டைம் ஒரு லவ் ஸ்டோரியோடு வந்தோம், இந்த தடவை உங்கள் ஸ்டோரியோடு வந்திருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் நல்லா எங்களை அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றணும்.
இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேவி சார் பற்றி நான் சொல்லி ஆகணும். கேவி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லிவிட்டு இந்த படம் எப்படிலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவரை வந்து நான் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் ஒரு ஸ்பெட் பர்சனாலிட்டின்ட்டு. அங்கே போனால் அவர் வேறு மாதிரி இருந்தார், பக்கமே போக முடியல, பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அந்த டெம்போ வந்து அந்த படத்துக்கு தேவைப்பட்டது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய படம் அந்த ஸ்கிரிப்டு. ஸோ அந்த டெம்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக அது அப்படி தான் இருக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி டைட்டாகவே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஹோல் டீம் அது மாதிரி ஒர்க் பண்ணாங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசரை நான் வந்து சாரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். யூஸ்வலாக வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து சினிமாவில் வந்து பணம் செலவு பண்ணும்போது அந்த பணம் வந்து படத்தில் எப்படி தெரியுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசராக பிஸ்னஸ் வைஸ் நான் பார்க்கும்போது அந்த நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோமோ அது படத்தில் தெரிஞ்சால் தான் அது நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் பண்ணுறதில்ல, சில பேர் நல்லா பண்ணுறாங்க. பட் சாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செலவு பண்ணோமோ அதுக்கு மேலே பல மடங்கு படத்தில் காமிச்சிருக்காரு. நான் என்ன படத்தை பார்த்துட்டு ஒரு பட்ஜெட் யாராவது கணிச்சாங்கன்னா அந்த பட்ஜெட் இல்லை அது. ஏன்னா அது வந்து கேவி சாருக்கு அந்த கிரெடிட் போகும், ஹோல் டீமுக்கும் போகும். சாங்ஸுக்கு அவங்க போன லொக்கேஷன்ஸு, அந்த லொக்கேஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது அவங்க எடுத்துக்கிட்ட டைம், அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அது எவ்வளோ கம்ப்ரமைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து பண்ணி தரணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் படம் வந்து ரொம்ப விஷுவலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஹாரிஸ் சார் வந்து ரொம்ப அழகாக சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி சாங்ஸ் வந்து ஹிட்டு, எல்லாருக்குமே தெரியும். ஹோல் டீமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து எங்களோட பொறுப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரிலீவ் ஆகிட்டோம். காரணம் வந்து நாங்கள் வந்து ரெட் ஜெயின்ஸ் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் படம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு விண்ணை தாண்டி வருவாயா நாங்கள் எடுத்துகிட்டு ரெட் ஜெயின்ட் கொடுத்துட்டு பின்னாடி அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு, எவ்வளோ வந்து எங்களுக்கு வந்து அது வந்து நல்ல பேர் வாங்கி தந்தது, நாங்கள் நினச்சதை விட அதிகமாக ஆடியன்ஸுக்கு அது போய் சேர்ந்தது. ஸோ அந்த கிரெடிட் வந்து ரெட் ஜெயின்ட் மூவிஸ்க்கும் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் அந்த கிரெடிட் போகும். அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்க ஹோல் டீம் ஒர்க் பண்ணுற விதம், அவங்களோட நாங்கள் வந்து அந்த படத்தில் இருந்து மெயின் ப்ரொடியூசர் அந்த படத்தை போய் கொண்டு சேர்த்ததை விட அந்த இந்த எப்படி பார்க்கணும் சினிமாவை அப்படின்றத அஸ் அ ப்ரொடியூசராக நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்கள்ட்ட. ஸோ இப்போவும் இந்த படத்தை அவங்களுக்கு கொடுத்ததில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ அவங்க வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் நாங்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ படத்தை எடுத்து முடிஞ்சதோடு எங்கள் வேலை முடிஞ்சது. இப்போ ஹாப்பியாக இருக்கிறோம். படம் எப்படி உங்கள்கிட்டலாம் வந்து நல்லபடியாக சேர்ந்துடும் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எங்கள் படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. கோ டீமில் நானும் ஒருத்தனாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கேவி சார், த பெஸ்ட் டிரெக்டர் அண்ட் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இன் த இண்டஸ்ட்ரி. இந்த படத்தில் நிறைய இடங்களில் நான் மைக்கில் பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக மைக்கை பார்த்தால சுபா சார் டைலாக்ஸ் தான் வாயில் வருது. வீண்டோ புதைந்தோ விதைகளாவோ. தேங்க்யூ சுபா சார் ஃபார் யுவர் பவர்ஃபுல் லைன்ஸ். I would also like to thank my producers, Kumar sir, James sir, Jayaraman sir, Red Giant Movies. A good actor and a lovely friend, Jeeva.